அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். எப்படி தேசிய தலைவர்? ஓகே, இன்றைக்கி 14ஆம் தேதி தைப்பொங்கல். எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சரி, மணி இப்போ வந்து 11:40, இரவு 11:40. இப்போ என்னதுக்கு இந்த காணொலினா, இது முடிஞ்சு ஒரு பாருங்கள், ஒரு 2-3 காணொலி வச்சுருப்பேன். என்னென்னா, ஈப்போவில் இந்த ஈப்போ படம் முன்னைக்கு பிஎம்சின்னு இருக்கும். ரொம்ப நம்ம சகோதரர்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற இடம், கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா டைம் பாஸ், மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த ஈப்போ படங்களை ரொம்ப லேப்பாக பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர், 60 வயசு அவருக்கு, ஒரு வாரமாக தண்ணியை போட்டுட்டு அங்கேயே படுத்து கிடந்துட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ இவங்க இறங்கி, சகோதரர்கள் இறங்கி வந்து அவர்கிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ விசாரிக்கிறப்ப வந்து என் வீடு அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவங்க அண்ணன் வீடு புந்தவங்களை இருக்குன்னு சொன்னானே, நேராக அவங்க அண்ணன் வீட்டுக்கே இறங்கி அவங்க அண்ணன்கிட்ட கேட்டிருக்கேன். பாருங்கள் அவங்க அண்ணன் என்ன சொல்லுவார்னு. அவனை வச்சிருக்க முடியாது, 2 நாள் 4 3 நாள் ஜாமான் தூக்கிட்டு போயிடுவான். இந்த மாதிரி தான். இப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஹெச்மெண்ட்டுக்கு வந்து ஒருத்தனை அரைஞ்சிருப்பேன். அதுதான் சில முட்டா பயலுக்கு வந்து வெட்டி போட்டிருப்பானுங்க. அவனை அரைஞ்ச காரணமும் அப்படி தான். அங்கேயே படுத்து அரை நிர்வாணமாக படுத்துக்கிட்டு போகிற வரவங்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இப்போ ஜிஹெச்மெண்ட்டுக்கு மானத்தை வாங்கிட்டு. சரி, இந்தமாரி உள்ளவங்களாம் என்ன செய்யலாம்? என்னோட சிஸ்டம் அரைஞ்சி தான் இவனுங்களை திருத்தணும் இல்லை விரட்டணும் அப்படின்றது சரியா? இல்லை சில பிக்காளி பயலுக்கு வந்து சொல்லுவானுங்களா நம்மளை குறை சொல்லிட்டு, அந்தமாரி சரியா? நீங்களே சொல்லுங்கள். எப்படி தான் ஒன்று நம்ம திருத்த போகிறோம்? 60 வயசு அவர் வீட்டில் படுத்துருந்தாக்க அவர் தண்ணி அடிச்சு தான் ஆகணுமா. ஏற்கனவே 2 வருஷம் பூசானில் இருந்துட்டு ஒன்றும் திருந்தலை. அப்போ இவங்களெல்லாம் நம்ம எப்படி திருத்த போகிறோம்? நல்லா வாயால் சொன்னால் திருந்திடுவாங்களா? நீங்களே பாருங்கள், சொல்லுங்கள். இப்போ இந்தமாரி நடந்துக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறையா பேர் இந்தமாரி அழைச்சி என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம செய்கிற நல்லதையும் வந்து சில நார பயலுக கெடுத்துக்கிட்டு தானே இருக்கானுங்க. ஆனால் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். எவனும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது. 1000 கை மறைச்சாலும் ஆதவம் மறையாது. அந்தமாரி மணிமாறன் மாணிக்கமும் சரி, பிஹெச்எம்மும் சரி, பல நார பயலுக மறைச்சாலும் மறைக்க முடியாது. நீங்களே பாருங்கள் இந்த காணொலியை. இவங்களெல்லாம் என்ன செய்யலாம்? நீங்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கண்ணா. எங்கே இருந்து வர்றீங்க? இங்கே ஏன் இப்படி இங்கே உட்காந்துருக்கீங்க? நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள், இவர்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வந்துண்ணா வீட்டுக்கு போனால் சேர்க்க மாட்டாங்க. ஓகே, எங்கள் அண்ணன் ஓகே இருந்துச்சுன்னா எங்கள் அண்ணங்க இருக்க அது மட்டும் வேற இருக்கு. சரி, நான் வந்து தண்ணி சாப்பிடுவேன். ஓகே, அதனால தான். இப்போ நீங்கள் இங்கே வந்து எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு ஒரு 3-4 நாளாக. நீங்கள் சொன்னீங்களே ஒரு வாரத்தை பார்த்தீங்க. ஒரு வாரம். நீங்கள் தண்ணி சாப்பிடுவீங்க. நீங்கள் தண்ணி சாப்பிட்றனால உங்கள் வீட்டில் அவங்களை சேர்த்துக்க மாட்டுறாங்க. அப்போ தண்ணி சாப்பிட்டாலும் அவங்க காசு சாப்பிட மாட்டேண்ணே. ஏதாவது இப்போ ஆளுங்க கொடுக்குற காசுல போய் சாப்பிடுவேன். இதுதான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. மாய்க்கர் வாங்கி கொடுத்தானே ஆள் தின்னு. தண்ணி இல்லைண்ணே, இது நெஸ்கேபி சோறு. மணிமரன்னு உங்களோட இதுக்கு நான் அனுப்பியிருக்கேன். இது பாருங்கள். இவங்க என்னமோ ஒரு தண்ணி சாப்பிடுவான், வீட்டில் சேர்க்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈப்போ படம் முன்னுக்கு பிஎம்சியில் வந்து இவர் இங்கே இருக்காருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அவரோட ஐசி நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் வாட்ஸ்அப் பண்ணுறேன். நாங்கள் விட்டுருவோம். நீங்கள் சொல்லுங்கண்ணே, நீங்கள் எதை சொல்லுங்கள். அவனை 8 நோட்டு பணம் வச்சு பார்த்தேன். அவன் ஜாமான் தூக்கிட்டு போயிருவாங்க. 2 நாளைக்கு நல்லா இருப்பான், 3 நாளைக்கு ஜாமா இருப்பான். எங்க அக்காவோட தம்பூர் நோட்டு இருக்கு. தம்பூர்ல அவங்க அக்கா இல்ல, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா, ஒரு உதவின்னு தான் வந்தோம். நீங்க ஜோக்கான ஒரு ரீசனை கொடுத்தீங்கன்னா நாங்க ஹோம்ல சொல்லிடுவோம். பரவாயில்ல அவங்க இந்த மாதிரி அப்படி இல்லைண்ணா. நீங்க ஒரு அண்ணன் இருக்காங்க, என்ஜிஓ அண்ணன், மணிமரன் அண்ணன். அவங்க கூட உதவி செய்வாங்க. நீங்கள் அவங்க நல்லா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா நீங்கள் எதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நீங்க போங்கண்ணா. பாருங்க, அவனை கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னாக்கா திருப்பி இந்த வேலை தான் பண்ணுவான். நீங்க அழகா சொல்லுங்கண்ணா எங்கிட்ட.